எது இங்க இருக்கிற திராவிடனுக்கு நல்லா தெரியும். கொஞ்ச நாளா தொலைக்காட்சி எல்லாம் பாக்குறீங்களா எல்லாரும்? கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்துகிட்டே இருக்காங்க. நானே நான் முறை ரெண்டாவது முறையா சொல்றேன். ஏன்னு சொன்ன தெரியுமா? நான் பார்த்த சமீபத்தில் ஒரு நடிகர், அவர் அப்படித்தான் யாருக்குமே தெரியாது. அவர் சொல்றாரு, நான் என் குருநாதரை விட நல்லா தெலுங்கு பேசுவேன். நான் அவர் பேசுறதா தெலுங்கு நினைச்சேன், இப்ப நான் பேசுறதா தெலுங்கு. இப்பதான் புரிஞ்சு வேண்டிய ஆமா, நீ பேசுறது தெலுங்கு மட்டுமல்ல, நீ தெலுங்கு தான் அப்படின்னு இப்பதான் நான் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அது இவ்வளவு நானும் பாருங்களேன், நான் தெலுங்கு உன் தாய்மொழியா தெலுங்கு தான். கிட்டத்தட்ட நம்ம மண்ணில் வந்து பிழைத்து உழைத்து இங்கே வாழ்ந்து இந்த இனத்தின் மகளாக மாறிட்டான். இப்ப சொல்றான், இப்ப ஏன் சொல்றான்? வருது இல்ல, பாலத்துக்கு எங்க பேர் வைக்கணும், இங்க சாலைக்கு எங்க பேர் வைக்கணும், வாழ வந்தவனா பூனைக்குட்டி வெளியே வருது. அப்படியே வரிசை வந்துகிட்டே இருப்பானுங்க. ஒருத்தரா வெளி கட்டாயம் காலத்தின் கட்டாயம் வருவான். எத்தனை பேர் ஒளிஞ்சிருக்கானோ அத்தனை பேர் வெளியே வருவான். அவனை வெளியே வர வைக்கிற சக்தி நாம் தமிழருங்கிற ஒற்றை சக்தி. அப்படியே அவனுக்கு தைரியம் வந்துருச்சு, அவனுக்கு நம்பிக்கை எதிரி ஒருத்தவன் நாம் தமிழர் ரூபத்தில் எதிரி ஒருத்தவன் அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த இனத்தின் பிள்ளைகள் புரிந்து கொள்ளணும், நமக்கான யாரு, நமக்கான சக்தி யார் என்பதை இந்த இனத்தின் பிள்ளைகள் புரிந்து கொண்ட வெளிய நேரத்தில் நிற்கிறோம். ஐயா சொன்ன வார்த்தை கடைசியா, ஓட்டுக்கு துட்டு கொடுக்கிறவன் பாவி, அந்த துட்டை வாங்கி கொண்டு வாக்கை செலுத்துகிறவன் தேச துரோகி. நினைச்சு பாத்துங்க, ஐயாவோட வார்த்தைகளை உண்மையே மதிச்சிருந்தா அவர் இல்லாமல் போய் 50 வருஷம் கழிச்சு அந்த வார்த்தையை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணுமா? இந்த நாடு விஷம் அடைந்திருக்கணுமா இல்லையா? அவர் சொன்ன வார்த்தையை காப்பாற்றினால் விடுதலை பெற்றிருக்க வேண்டுமா இல்லையா? அதை புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு பாருங்க. அதுக்குதான் அங்க ஐயா மாதிரி ஆட்களை திருப்பி திருப்பி கொண்டு போட்டு அப்படி எடுத்துக்கிட்டே இருக்கும். நான் ஒன்னு சொல்ல மறந்துட்டேன். இவங்க தேவர்னா பேரணிக்கு சொன்னாங்களே, ஆமையா தேவர்னா இறைவன். எனக்கு அதை மாற்று கருத்து கிடையாது. நாங்கள் மறவர்கள், நாங்கள் கள்ளர்கள், நாங்கள் அகமுடையார்கள் தான். ஆமா, ஆனா நீங்க சொல்ற மாதிரி எங்க ஐயா தமிழ் எங்காலே வச்ச படம் தான். தேவர்னா நீங்க பாலுனா உங்க பேரு, தேவர்னா நீங்க படிச்சவங்க கட்டமா அப்படின்னு நம்ம கை தட்டணும்ல. நம்ம கண்ண வச்சா நம்மளை குத்துற மாதிரி ஒரு படம் எடுத்தால. ஆமா தலைவா, பட்டமெல்லாம் இல்ல. ஆனால் முத்துராமலிங்க தேவர் என்பதே எங்கள் ஐயாவுடைய பேர் சான்றிதழ் இருக்கு. நீ அங்க வகையில சாதி பேசக்கூடாது, அவருக்கு பேரே. இப்ப நான் கேட்கிறேன், ஜிடினா உங்க பேரு, நாயுடுனா நீங்க படிச்சு வாங்கின பட்டமா. இப்ப எங்க நிப்பீங்க? இப்ப எங்க வந்து சொல்லுவீங்க? எங்க வந்து சொல்லுவீங்க? முப்பத்தொரு வாக்கை வாங்குவதற்கு 1000 பேச்சு பேசுவாங்க. அங்கிட்டு வந்து போடாத, இதை போட்டுறாத, அதை போட்டு, அப்ப நீங்க போடாம இருக்கணும்ல. அப்ப இது சாதிக்கு மட்டுமல்ல உறவுகளே, இந்த சமயத்துல வருவான், நான் பேசுற கல்வியில வருவான், மருத்துவத்துல வருவான். இது மழைக்காலம், நல்லா புரிஞ்சுங்க. 2 விஷயத்துல மறந்துடக்கூடாது. மழை காலத்துல இது மழைக்காலம், தண்ணி. நான் எவ்வளவு தூரம் மழையில தண்ணி வரும் சென்னை உங்களுக்கு என்னை விட நல்லாவே தெரியும். 4000 கோடி ஒதுக்குனா 5000 கோடி ஒதுக்குனான்னு சொன்னால, இப்ப மக்கள் திருந்திட்டாங்க. எது அரசாங்கம் திருந்தல, மக்கள் திருந்திட்டாங்க. முதல் தரத்தில் இருக்கவங்க 2வது போய் பத்திரமா பாதுகாத்துட்டு ஊருக்கு போக ஆரம்பிச்சான். ஏன்னா இவங்க ஆட்சி இப்படிதான் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அதே போலதான் நெல் அதிகமாக விளைந்து விட்டது. நாங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக வரவு வந்ததால் எங்களை சேமிக்க முடியலங்கிற. நான் கேட்க, வருவாய்த்துறைன்னு ஒண்ணு இருக்குதா இல்லையா? ஊருக்கு விஓ இருக்கானா இல்லையா? ஆரை இருக்கா, தாசா இருக்கா? நெல் 3 மாசம் முன்னாடி நட்ட உடனே எத்தனை ஏக்கர் விவசாயம் பண்ணிருக்கா, எவ்வளவு மூட வரும் பார்த்து விவசாய கிட்டங்களை குடங்களை அதிகப்படுத்தி இருக்க வேண்டுமா வேண்டாமா? அப்படின்னா என்ன நோக்கம் இல்ல, நோக்கம் இல்லாம செய்யல. அப்ப சரியான நோக்கம் கொண்ட நாம் தமிழர் பிள்ளைகள் அண்ணன் சீமான் தலைமையில 2026 நீங்க நினைச்சு பாருங்க, இவ்வளவு பெரிய மேடை. நானும் வந்ததுல பார்த்தேன், அண்ணன் சின்னம் சொல்லுவாங்க, என்னடா சின்னத்தையே காணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு அரசியல் கட்சி ஓட்டுக்கு மட்டும்தான் பேசி பார்த்திருக்கீங்க. உண்மையிலே அண்ணன் சொன்ன மாதிரி நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் பேசுற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். விவசாய சின்னம் 2026 படைப்போம் புதிய அரசியல் வரலாறு. நன்றி, வணக்கம். நாம் தமிழ்.